ஒருத்தருக்கு வழிகாட்டக்கூடியது. உலகிலே பெரிய தர்மம் என்னதுன்னா அன்னதானம், அன்ன தர்மம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் திசை தெரியாம இருக்கக்கூடிய பிள்ளைக்கு, போறதுக்கு வழி தெரியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு வழிகாட்டுதம்லாம் எப்படி? திசையே தெரியாம எங்க போறோம், என்ன என்ன செய்யறோம், நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லையே, இந்த பிரச்சனையில இருந்து பாதுகாக்க யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டுறதுதான் பெரிய விஷயம். அததான் சொல்லுதுங்க, அதுதான் பெரிய விஷயம். அவன் உயிரோட இருந்தா தானே சாப்பிடுவான். ஒருத்தன் உயிரோட இருந்தா தானே சாப்பிடுவான். தானம் பெருசுதான். அவன் இந்த தானத்தை சாப்பிடறதுக்கு உயிரோட இருக்கணும்ல. எப்படி நான் சொல்றது, தானம் பெருசுதான் இல்லைன்னு இல்ல. அந்த தானத்தை சாப்பிடறதுக்கு அவன் உயிரோட இருக்கணும். அவன் உயிரோட இருக்கிறதுக்கு நம்ம வழியை காட்டணும். புரியுதா? நம்ம பெற்ற நன்மைகளை, நம்ம பெற்ற காரியங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி செய்யும் பொழுது நமக்கு அது ஒரு புண்ணியமத்துல நமக்கு நம்முடைய கர்மாவை குறைப்பதற்கு அது வழிவகை செய்யும். புரியுதா மக்கா? நம்ம அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுவதனால் நமக்கு எதுவும் குறைந்து போகாத ஒழிய நமக்கு ஒரு பலன் கூட தான் செய்யும். புரியுதா?